அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெனாஸ் கிரியேஷன். இன்றைக்கி வந்து என்னோடய பேபியோட ஜுவல்லரி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து யார் ப்ரெசென்ட் பண்ணால், அதுக்கப்புறம் வெயிட் எவ்வளோ, எல்லாமே நியூ மாடல், இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற கலெக்ஷன் தான். ஸோ எல்லா டீட்டெயிலுமே நான் சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் பேபிஸ்க்கும் இந்த மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும். இது வந்துட்டு இந்த பேங்கிள் வந்துட்டு ஃபஸ்ட்டு யார் ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லிடுறேன். என் மாமியார் தான். அவங்க தான் வந்துட்டு இது வாங்கினாங்க. ஸோ இந்த பேங்கிள் பார்த்திங்க அப்படின்னாக்கா, நான் வந்து ஒரு பூ டைப்பில் வேணும், பேபிக்கெலாம் வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் வளையல் தான் போடுவாங்க சிம்பிளாக. நான் வந்துட்டு சரி இந்த மாதிரி கொஞ்சம் டிசைனில் போட்டால் நல்லாயிருக்குமே அப்படின்ட்டு நாங்கள் வந்து டிசைட் பண்ணோம். கொஞ்சம் வந்துட்டு எடுக்கும்போதே கொஞ்சம் பெருசாகவே எடுத்தாங்க. சரி பேபிக்கு வந்துட்டு கொஞ்சம் வெயிட் போடும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி எடுக்க சொன்னது. பட் ஆனால் அப்படியே தான் இது இருக்கா. ஸோ வெயிட் போடாததுனால இது கொஞ்சம் நாங்கள் யூஸ் பண்ணலை, கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இப்படி எடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு கொஞ்சம் வந்துட்டு ஒரு 2 வயசு இல்லைக்கிட்டே ஒரு 1.5 வயசு வரையுமாச்சும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம். இது வந்துட்டு ஒரு பூ டிசைனில் கொடுத்து நல்லா ஒரு கிராண்டாக இருக்கும். இந்த வெயிட் பார்த்திங்க அப்படின்னாக்கா கரெக்டாக 8 கிராம் இருக்குது. உள்ளார வந்துட்டு கோல்டு வளையல் இந்த மாதிரி டைப்பில் வாங்கினீங்க அப்படின்னாக்கா உள்ளார வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் வளையல் வச்சு கொடுப்பாங்க. அப்படி இல்லைனாலும் நீங்கள் அந்த வந்துட்டு வச்சு கேளுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா கொலுசு. இந்த கொலுசு வந்துட்டு நான் செகண்டாக வாங்கினது. ஃபஸ்ட்டு நாங்கள் வாங்கினது வந்துட்டு அதுவுமே வந்துட்டு ஒரு கீழே வந்துட்டு ஒரு பூ டிசைன் மாதிரி கொடுத்துருக்கோம். அந்த கொலுசு இமேஜ் இல்லை, அதுதான் ஃபஸ்ட்டு நாங்கள் வாங்கினது. ஸோ அது வந்துட்டு பாப்பா வந்து இப்படி கால் போட்டு உதச்சிக்கிட்டு அப்புறம் தொட்டியில் போட்டு தூக்கிறதுனால அதோட டிசைன் வந்துட்டு கீழே விழுந்துட்டு. ஸோ அதுக்கப்புறமா தான் நாங்கள் அந்த டிசைன்லாம் வந்து கீழே கொட்டவும் அதை கொடுத்துட்டு ப்ளைனாக வாங்கியாச்சு. ஸோ இது வந்துட்டு நல்லா ரஃப்யூஸுக்கெலாம் போட்டோம்னாக்கா நல்லா உழைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு இது வாங்கியாச்சு. இது வந்துட்டு கரெக்டாக வந்து 6 கிராமும் அப்புறம் 250 மில்லியோ என்னமோ சம்திங் இருக்குது. அந்த டிசைன் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு செயின் டைப்பில் கொடுத்து அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கொக்கிக்கிட்ட வந்துட்டு அழகாக ஒரு குண்டு மாதிரி ஒரு டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் கொலுசு வாங்கினது வந்து ஹார்ட்டின் டைப் கொடுத்துருப்பாங்க, அதுவுமே ஸோ அந்த டிசைன் ரொம்பவே நல்லாவும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா இது வந்துட்டு செயினு. அந்த செயினும் கொலுசும் சேம் டிசைன் மாதிரியே இருக்கும். இதுவும் வந்துட்டு இந்த செயின் வந்துட்டு அம்மா போட்டாங்க இங்கே. ஸோ நீங்கள் வந்து செயின் வாங்குறீங்க அப்படின்னாக்கா மோஸ்ட்லி பேபிஸ்க்கு வந்துட்டு கொக்கி வந்துட்டு எஸ் டைப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னாக்கா அது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும், டக்குன்னு வந்து கலண்டு விழுகாது. ஸோ அந்த மாதிரி பார்த்து வாங்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நெக்லஸ்ஸு. இந்த நெக்லஸ் இந்த நெக்லஸ் வந்துட்டு ரொம்ப யூனிக்காக க்யூட்டாக இருக்கும். இது கரெக்டாக வந்துட்டு 8 கிராம். ஸோ இந்த நெக்லஸ் யார் வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணா அப்படின்னாக்கா மச்சி தான், அதாவது எங்கள் நாத்தனார், அவங்க தான் போட்டாங்க. ஸோ இது வந்துட்டு அழகான இது வந்து சைட் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா ஒரு லீஃப் டைப்பில் கொடுத்துருக்காங்க டிசைனு. அப்புறம் வந்து டாலருக்கு கீழே அழகாக ஒரு யூனிக்கான ஒரு டிசைன் வந்துட்டு கொடுத்து அது கீழே வந்துட்டு டாலருக்கு கீழே வந்துட்டு ஒரு முத்து மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நெக்லஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வெரி க்யூட்டாக இருக்கும் பார்க்கவே. ஸோ நான் வந்துட்டு எல்லாமே எவ்வளோ வெயிட்டு எத்தனை கிராமுங்கிறத வரையும் நான் கரெக்டாக சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா இது வந்து ஒரு மோதிரம் தான். இனிமேல் இது வந்துட்டு 1/2 கிராம் அந்த சம்திங் தான் இருக்கும். இது வந்து நாங்கள் யூஸ் பண்ணணும், நூல் சுற்றி தான் யூஸ் பண்ணோம். பட் ஆனால் அது ரொம்பவே பெருசாக இருக்குது. அது இல்லாமல் அவள் கையில் ரொம்பவே அச்சு படிஞ்சதுனால ஸோ அதை கழட்டி வச்சாச்சு. இதில் எல்லா நகையுமே வந்துட்டு எல்லா ஜுவல்லரியுமே 916 தான். இதுவும் வந்துட்டு யாருன்னு தெரியல சரியா, இது யாரோ ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஸோ ஃபங்க்ஷன் அப்போ இந்த ரிங்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ இதோட ரிங் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். என்ன அப்படின்னாக்கா ரொம்பவே க்யூட்டாக அந்த டிசைன்லாம் வந்துட்டு குழந்தைங்களுக்கு ரொம்பவே அழகாக பார்த்து பண்ணியிருக்காங்க. அதில் வந்துட்டு ஒரு பிங்க் கலரில் ஒரு கல் வச்சு ஒரு டிசைன் கொடுத்துருக்கு.
இது வந்து என் தம்பி வந்துட்டு வெள்ளியில் வாங்கி கொடுத்தான். அது ஒரு மாதிரியான குருவி டைப் போட்டிருக்கோம். ரொம்பவே யூனிக்காக இருக்குது. ஹார்டினில் போட்டு ஒரு குருவி மாதிரி போட்டிருக்கோம். ஸோ அவ்வளோதான். உங்களுக்கும் உங்கள் பேபிஸ்க்கு வந்துட்டு எந்த மாதிரி ஜுவல்லரி வாங்கலான்ங்கிற ஒரு ஐடியா இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல். அவ்வளோதான். நம்ம சேனலை வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.